லைஃப்பில் இருக்க எத்தனையோ சேலஞ்சை விட எனக்கு இந்த எக்ஸாம் போகிறது தான் ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு 1:00 காலேஜ். ஆனால் நான் 10:40க்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புனேன். 3 பஸ்ஸை மாற்றி வேறு போகணும். எப்படி போகிறேன்னு தெரியல. டே 10 ஆஃப் ரீஸ்டார்ட் பிஃபோர் நியூ இயர் 17 டேஸ் சேலஞ்ச் டு என்டர் 2026 ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் சாங் மென்ஷன். காலையில் எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அவசரமாக சோறை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். ஐடி கார்டு ஷால் இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அது ரெண்டுமே போட்டுக்கிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டேன். இங்கேருந்து 3 பஸ்ஸை மாற்றி போனேன். எப்படி போக போகிறேன்னு எனக்கே தெரியலை. ஸோ வாங்க பார்க்கலாம். பொறுமையாக நடந்து போனேன். அப்போ தான் தெரியும் எனக்கு டைம் ஆகுதுன்னு. ஸோ ஓகே குடுன்னு ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சிடலாம், எப்படின்னா சீக்கிரம் போயிடணும்னு சொல்லிட்டு காலேஜுக்கு நடந்து போனால் கரெக்டாக நான் பஸ் ஸ்டாப் போகிறேன். பஸ் போயிடுச்சு. ஐயோ இது என்னடா பஸ்ஸு போயிடுச்சு, இன்னொரு பஸ் வேறு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு நினச்சா அதுக்குள்ளே பஸ் வந்துச்சு. அதுலேயே ஏறி உட்காந்து அவங்க எடுக்கிற மாதிரியே தெரில, ரொம்ப பண்ணாத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு அடி அங்கேருந்து இறங்கி இன்னொரு பஸ்ஸையும் பிடிச்சாச்சு. அந்த பஸ் வந்தோடனே அதில் ஏறி அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிக்க போயிட்டு இருக்கேன். முடியல, இப்போவே மூச்சு தள்ளுது. சாப்பிட்ட சாப்பாடில் ஜீரணமே ஆகிட்டுருக்கும். ஸோ அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சா அந்த பஸ் என் காலேஜ் போகிற ரூட்டான ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு ஒரு அரை ஹவர் அங்கேயே நிறுத்திட்டாங்க. மணி அப்போவே 12 ஆகிடுச்சு. இன்னும் 1 மணிக்குள்ளே நான் காலேஜ் போகலன்னா எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அதனால் எப்படியோ பண்ணி ஒரேடியாக பஸ்ஸை மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து காலேஜுக்கு வந்துட்டேன். காலேஜுக்கு இங்கேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் நான் நடந்து போகணும். ஸோ 20 நிமிஷம் நடந்து போனேன். என்னோடய லைஃப்லேயும் இதுதான் என்னோடய சேலஞ்சான டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே காலேஜ் ஒரு வியூ காட்டிட்டு உங்களுக்கு உள்ளே போயிட்டேன். உள்ளே எனக்கு ஃபோன் அலோடு இல்லைனால என்னால் வீடியோ அவ்வளோ எடுக்க முடியல. கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். சொல்லப்போனால் எக்ஸாமுக்கு தான் போனேன், ஆனால் எக்ஸாமே எழுதலை. ஏன்னா என் பேரே அங்கே இல்லைன்னு 5 மணி வரைக்கும் சும்மாவே உட்கார வச்சுட்டாங்க. ஏதோ 3 ஃப்ளோர் ஏறி வேற போய் உக்காந்துட்டு இருந்தேன்டா கிளாஸுக்கு. அதுக்கப்புறம் 4:30 மணி ஆயிடுச்சு, 5:30 மணி ஆயிடுச்சு. அப்புறம் போமா வீட்டுக்குன்னு அனுப்பிச்சிட்டாங்க. விட்டால் போதும்னு ஒரே குடுன்னு ஓடி வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து நான் வீட்டுக்கு போதும் ரியலான சேலஞ்ச் எவ்வளோ மணி ஆக போகுதுன்னு தெரில. நான் பாதி காலேஜை விட்டுட்டு தான் மறுபடியும் ரீஜாயின் பண்ணேன். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு முன்னால் போகிறவங்களாம் கேங்காக போகிறப்ப நான் மட்டும் தனியாக போயிருந்தேன். ஸோ அதனால் ஒரு ஜூஸாக வாங்கி குடிச்சிட்டு ஒரு பன்னை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போனால் பஸ்ஸே இல்லை எனக்கு அங்கேருந்து என் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ என் தம்பிக்கு கால் பண்ணி வர வச்சு அவனை தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னேன். வீட்டுக்கு வரத்துக்குள்ள 8:15 ஆயிடுச்சு. அவ்வளோதான் இதோட சேலஞ்ச் வீடியோ. பாய் கைஸ்.